ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம பாரம்பரிய முறையில் காரகோ பாவனாஸ்தி எப்படி செயல்படும், கிரகங்களும் பாவங்களும் எப்படி செயல்படும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம போன பதிவில் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேபி முறையில் கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தி முறை அப்படின்றது தான் நான் படித்த முறை. நான் பாரம்பரியமும் படித்தேன். அதுக்கப்புறமா இன்னும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக கேபி முறை படித்தேன். இப்போ நான் கேபி முறையில் தான் ஜாதகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த முறையில் நான் எப்படி இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற விஷயத்தை கையாளுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்கிறது பாரம்பரியத்தில் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் அந்த பாவமும் அந்த கிரகமும் சேரும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்கிறது. அது கேபிலையும் பாரம்பரியம் மாதிரியே தான் பார்க்குறோம். அதே பாவமும் கிரகமும் சேரும்போது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஆனால் அதில் மிக சிறப்பாக மிக துல்லியமாக ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கட்டத்துக்குள்ளே வர்ற கிரகங்களை பற்றி அதில் நம்ம எடுக்கிறதில்ல. இந்த கட்டத்துடைய அதிபதி கிரகங்களை பற்றி மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாவத்துடைய அதிபதி யாரோ, அவர் எந்த சாரத்தில் இருக்காரோ அதை தான் நாங்கள் கேபி முறையில் காரகோ பாவனாஸ்தியாக பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வர்ற அதிபதிகள் என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இது நம்ம இதில் 5ஆம் பாவத்தை பார்க்கலாம். இந்த 5ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த கிரகம் நல்ல தன்மையோடு இருக்கா, வல்லத்தன்மையோடு இருக்கா, தந்திரத்தன்மையோடு இருக்கா, கெட்டத்தன்மையோடு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த பாவமும் அந்த பாவமும் எந்த தன்மையோடு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே இப்போ 5ஆம் பாவத்தில் குழந்தை அப்படிங்கிற காரகம் இருக்குது இல்லைங்களா? அப்போ குரு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. குரு இங்கே இருக்கார். இப்போ இந்த குரு என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். 5ஆம் பாவத்தில் குழந்தை காரகம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த அதே போல் குரு தான் குழந்தைக்கு காரகர் இல்லைங்களா? அப்போது 5ஆம் பாவத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அந்த குரு எப்படி இருக்கார் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 5ஆம் பாவத்தில் குரு இருந்துருச்சு அப்படின்னாலே அந்த காரகோ பாவனாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேபியில் எடுக்கிறது இல்லை. இந்த 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்கார், 5ஆம் பாவமும் நல்லா இருந்து குருவும் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த பாவம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல் அந்த 5ஆம் பாவமும் கெட்டு குருவும் கெட்டிருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு குழந்தைகளால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவே 5ஆம் பாவம் கொஞ்சம் கெட்டு குரு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பெரிய பிரச்சனைகள் இருக்காது. சின்ன சின்னதாக குழந்தைங்க படிக்க ஜாதகர் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, படிக்க சொன்னால் படிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தமாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே 5ஆம் பாவமும் வல்லத்தன்மையோடு இருந்து குருவும் வல்லத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைகள் ஜாதகரை மிக சிறப்பாக பார்த்துக்குவாங்க. அந்த குழந்தைகள் நிறைய பணம் சம்பாரித்து ஜாதகருக்கு ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது பாரம்பரியத்தை விட நம்ம கேபியில் துல்லியமாக அந்த விஷயங்களை எடுக்க முடியும். வெறும் அந்த பாவமும் கிரகமும் சேர்ந்திருக்கிற ஒரே காரணத்துக்காக அது நாஸ்தி ஆயிடுச்சு, காரகோ பாவ நாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாமல் அந்த கிரகமும் அந்த பாவமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த பாவமும் கெட்டு கிரகமும் கெட்டு இருந்தால் தான் அங்கே பிரச்சனைகள் இருக்குமோ தவிர அந்த பாவத்தில் கிரகம் இருக்கிறதுனால மட்டும் பிரச்சனைகள் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம துல்லியமாக கிரகம் என்ன செய்யும் பாவம் என்ன செய்யும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம எடுக்க முடியும். அப்படி ரொம்ப நல்லா கிரகமும் நல்லா இருந்து பாவமும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அது கெட்டு இருக்கும்போது மட்டும்தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். அதுவும் அதனுடைய தசா புத்தி
காலங்களில் மட்டும்தான் நம்ம கேபியில் அந்த பாவத்தையும் அந்த கிரகத்தையும் எடுப்போமோ தவிர எல்லா நேரத்துலையும் கண்ணில் பார்த்ததுமே காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிக சிறப்பாகவும் மிக துல்லியமாகவும் நம்ம கேபியில் இந்த விஷயத்தை எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல தான் 7ஆம் பாவமும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 7ஆம் பாவத்தில் சுக்கிரனோ செவ்வாயோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது 7ஆம் பாவத்தில் சுக்கிரனோ செவ்வாயோ இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அதே போல் பாவத்துடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். அந்த ரெண்டையும் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த கிரகங்கள் நல்லா இருக்கா, பாவம் நல்லா இருக்கா, இல்லை பாவம் கெட்டு கிரகங்கள் நல்லா இருக்கா, இல்லை கிரகங்கள் கெட்டு பாவம் நல்லா இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அது ரொம்ப அந்த திகட்ட வேலை செய்யுமா செய்யாதா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம இந்த துல்லியமாக கேபியில் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கிரகங்களை பற்றியும் பார்த்துடலாம், பாவத்தை பற்றியும் பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஒரு திருமணம் தானா அல்லது அவருக்கு 2 திருமணங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அவர் மனைவி இருக்கும்போதே இன்னொரு இல்லற வாழ்க்கையிலையும் ஈடுபடுவாரா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம கேபி முறையில் அந்த கிரகங்களையும் துல்லியமாக எடை போட்டு பாவத்தையும் துல்லியமாக எடை போட்டு அங்கே அந்த நிலை எப்படி அப்படின்னு சொல்ல முடியுமோ தவிர இதில் பொதுவாக 7ஆம் பாவத்தில் சுக்கிரனோ செவ்வாயோ இருந்தது அப்படின்னா அது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு நம்ம கேபியில் சொல்லவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சிறப்பாக துல்லியமாகவும் அந்த கிரகங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகு வந்து 9ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் 12ஆம் பாவத்துலேயும் இந்த ராகு வந்து 9ஆம் பாவத்துலேயும் 12ஆம் பாவத்துலேயும் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த விஷயங்களை இது காரகோ பாவனாஸ்தியில் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா 9ஆம் பாவம் அப்படின்றது நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், இதில் ஒரு பேரின்பம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்க மாதிரியே சிற்றின்பம் அப்படிங்கிற விஷயங்களும் இதில் இருக்குது. அதுக்கு ராகு அப்படிங்கிறது அந்த பாவத்துக்கு ராகு வரும்போது அது திகட்ட அந்த விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கும் அப்படின்னு அது வந்து பாரம்பரியத்தில் நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இதுவே கேபிக்கு வரும்போது கேபி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி முறை அப்படின்னு சொல்கிற கேபி முறைக்கு வரும்போது இங்கே ராகுவோடைய நிலை என்ன அப்படின்னும் 9ஆம் பாவத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த ஜாதகர் என்ன மாதிரியான கேளிக்கை விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவார் அப்படின்னு பார்த்து தான் அந்த காரகோ பாவனாஸ்தி அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் துல்லியம் அப்படிங்கிறத நம்ம கேபி முறையில் தான் எடுக்க முடியுமோ தவிர பாரம்பரிய முறையில் இந்த பாவத்துக்கு நம்ம துல்லியம் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? அதே போல தான் இங்கே 12ஆம் பாவத்துக்கு ராகு வரும்போதும் இவங்க வெளிநாட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாங்களா இல்லையா, வெளிநாடு போனால் திரும்பி வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பாரம்பரியத்தில் ஒரே இதில் சொல்லிடுவாங்க. அது வெளிநாடு போனால் இவங்க திரும்பி வரவே மாட்டாங்க, அங்கேயே திரும்பி வரக்கான வாய்ப்பே இருக்காது, வந்து பார்த்துட்டு உடனே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேபி முறையில் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ராகு எந்த நிலையில் இருக்குது, இந்த 12ஆம் பாவம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு தான் அவங்க அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்களா இல்லை ஒரு 10-15 வருஷம் இருந்துட்டு திரும்பி வந்துடுவாங்களா அப்படிங்கிறத மிக துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற விஷயத்த பாரம்பரியத்தை விட மிக மிக துல்லியமாகவும் சிறப்பாகவும் கேபி முறையில் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் கேபி கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து எப்போ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். அந்த டைமில் இருந்து கேபி ஜோதிடம் யாருக்காவது ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேபி ஜோதிடத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களையெல்லாம் நான் சொன்ன மாதிரியே மிக சிறப்பாக நீங்கள் படிச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.